வணக்கம். மென் செய்திகள். தமிழக நாயுடு கூட்டமைப்பு அறக்கட்டளை மாநில கலந்தாய்வு கூட்டம் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா மதுரை அம்பாள் மண்டபத்தில் அதன் மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் நவநீதன் மற்றும் மாநில பொருளாளர் ஸ்ரீதர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு தோழமை சங்க நிர்வாகிகள், விஜயநகர வரலாற்று மீட்பு குழு நிறுவனர் திரு சென்ராஜ் நாயுடு, நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு நிறுவனர் பாரத் நாயுடு, தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் பாதுகாப்பு இயக்க நிறுவனர் சுபாஷ் நாயுடு, மதுரை மன்னர் கல்லூரி செயற்குழு உறுப்பினர்கள் பீரோ செந்தில், முருகேச பாண்டி, தமிழ்நாடு நாயுடு பேரவை மதுரை மாவட்ட பொறுப்பாளர்கள் விக்னேஸ்மணி, மதுரை வடுக காவல் கூட தெரு சமூக சங்க நிர்வாகி வாசுதேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மதுரை தமுக்கம் மைதானத்திற்கு பேரரசி ராணி மங்கம்மாள் பெயரை சூட்ட வேண்டும் என்றும், மதுரை காந்தி அருங்காட்சியகத்திற்கு ராணி மங்கம்மாள் அரண்மனை வளாகம் என பெயரிட வேண்டும் எனவும், தெலுங்கின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் சிறப்பு சலுகை இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், மேலும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் சிலைக்கு நித்திய பூஜைகள் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்றும், தெலுங்கின மக்களை இழிவுபடுத்தி பேசுபவரை கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழா ஏற்பாடுகளை மாநில மகளிர் அணி தலைவி சுந்தரேஸ்வரி மற்றும் மாவட்ட செயலாளர் சங்கர் ஆகியோர் சிறப்பாக செய்து இருந்தனர். கூட்டத்தில் கலந்து கொண்டவர் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இப்போ சமீபத்திய பிரச்சனை தமிழக நாயுடு கூட்டமைப்பு அறக்கட்டளையிலிருந்து நாங்கள் மகளிர் அனைவரும் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். இன்று மதுரையில் காந்தி மியூசியமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வரலாறு சின்னமான ராணி மங்கம்மாளுடைய அரண்மனை வளாகத்தை மீண்டும் எங்களுக்கு ராணி மங்கம்மாள் என்ற பெயரோடு எங்களுடைய அடையாள சின்னம் மீண்டும் வேண்டும் என்று இந்த மென் டிவி நேயர் வழியாக நாங்கள் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். அதே போல் எங்களுடைய வரலாறு அனைத்து முன்னோர்களுடைய இடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி எங்களுடைய பரத்தண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருப்பாங்க. அதே கோரிக்கையை தான் நாங்கள் மகளிர் அனைவரும் முன்வைக்கிறோம். எங்களுக்கு முதலாக எங்களுக்கு ராணி மங்கம்மாளுடைய அரண்மனை வளாகத்துக்கு மீண்டும் அதே பேர் சூட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நாயுடு கூட்டமைப்பு சார்பாக இந்த மத்திய மாநில அரசாங்கத்திடம் நாங்கள் அனைவரும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மதுரை மண்ணில இருந்து நாங்கள் வைக்கிறது முதல் கோரிக்கையா, இந்த காந்தி மியூசியம் என்று அழைக்கக்கூடிய அந்த மியூசியம் இது ராணிமங்கம்மாளுடைய அரண்மனை. அந்த ராணிமங்கம்மாளுடைய அரண்மனையாவே அது தொடரணும். ஒரு நல்ல இடத்துக்கு காந்தி மியூசியம்னு பேர் வச்சு காந்தி மியூசியத்தை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்க அம்மாவோட அரண்மனையாவே பாதுகாக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. அதன் தொடர்ச்சியா மன்னர் திருமலை நாயக்கர் மஹால்ல நிறைய இடங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. சுத்தி உள்ள கடைகள்னால மஹாலுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உண்டாயிருக்கு. சமீபத்துல 6 மாசத்துல அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதன் தொடர்ச்சியா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை ஏன்னா அந்த இடம் ஒரு 100 ஏக்கர் அக்கைய நாயக்கர் அப்படின்றவரு இலவசமா நாங்க அரசாங்கத்துக்கு கொடுத்த இடத்துலதான் இன்னைக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு. அங்க ஒரு மன்னருடைய சிலை வைப்பதற்கு 10க்கு 10க்கு தான் இடம் கொடுத்துருக்கீங்க. அதை வெண்கல சிலையா மாத்தணும். மன்னர் திருநாயக்கருடைய சிலைய வெண்கல சிலையா மாத்தணும். இதன் தொடர்ச்சியா திருமங்கலத்துல கப்பலூர் டோல்கேட்ல இருக்கக்கூடிய மன்னர் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.